ம். வேற லெவல்ல இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். காய்ஸ் நாட்டுக்கோழி வகையில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ் இப்போ எங்கே இருக்கேன்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் இருக்கேன் சென்னையில். இப்போ அங்கேயே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே ஆம்பூரில் போயிட்டு அங்கேயே ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எங்கே நல்லா இருக்குன்னு. இங்கேயோ நல்லா இருக்கா இல்லை இங்கே எதோட ஆம்பூரில் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு நான் சொல்கிறேன். காய்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்க, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியோட பிரியாணி மட்டன் பிரியாணி. இது சிக்கன் 95. இதோ நான் சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. வந்துருச்சு. கொழுப்பு பீஸ் எடுத்து சாப்பாட்டுல அப்படியே பெசஞ்சு வேற லெவல்ல இருக்கு. ரைஸ் சீரக சாம்பார் அரிசி போல அதாவது செம்மையா இருக்கு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. மட்டன் அந்த கொழுப்பு பீஸ் எடுத்து பீஸ் பாத்தீங்கன்னா 3 பீஸ் வைக்கிறாங்க. 3 to 4 பீஸ் வைக்கிறாங்க. இந்த கொழுப்பு பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு. சூடா சாப்பிட்டோம் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி வந்தோடனே உடனே சாப்பிட்டோம். ஆனா சூடா சாப்பிட்டோம் வேற லெவல்ல இருக்கு. நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு. இப்போ சிக்கன் 95 டேஸ்ட் பண்ண போறோம். ஐ திங்க் மேல முட்டை நினைக்கிறேன். சூடு 65 எப்படி இருக்குன்னா நார்மல் 65. ஆனா முட்டை லைட்டா இங்க மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க போல. முட்டை கிண்டி லைட்டா இது பண்ணிருக்காங்க. மேல லைட்டா கிரேவியா இருக்கு. லைட்டா ரொம்ப இல்ல, லிட்டில் கொஞ்சம் பிட்டு லைட்டா அந்த இதெல்லாம் போட்டு லைட்டா தொட்டுக்கலாம் முடியாது. நல்லா இது பண்ணி கடாயில போட்டு முட்டையை போட்டு நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ணிருக்காங்க. இது நல்லா இருக்கு. நீங்க 65 சாப்பிட்டு போர் அடிக்குன்னா இந்த சிக்கன் 95 டேஸ்ட் பண்ணலாம். மேல அந்த மசாலா பாத்தீங்கன்னா 65 மசாலா தான். அதுக்கப்புறம் முட்டை கிண்டி மேல அந்த லைட்டா கிரேவி மாதிரி போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. இதுவும் பிரியாணில போட்டு பெசஞ்சு வேற லெவல்ல இருக்கு. எனக்கு மட்டன் பிரியாணி அந்த இதுதான் சூப்பரா இருக்கு. மட்டன் இந்த கொழுப்பு பாத்தீங்களா அப்படியே எடுத்து சாதத்துல அப்படி பெசஞ்சி நல்லா பெசஞ்சி அப்படியே எடுத்து என்னன்னா அந்த சாதத்தோட கொழுப்போட பிரியாணி சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு. பிரியாணி இன்னும் டேஸ்ட் தருது. சூப்பரா இருக்கு பிரியாணி. நம்ம ஆம்பூர்லயே போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நான் ஃபுல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ண போறேன்.
சில நாள் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ஆம்பூரில் வந்து சாப்பிட்றோம். அதே இதுதான் ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் சீரக சாம்பார் ரைஸு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரைஸ். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. பீஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கு. சாஃப்ட் பீஸ் எடுப்போம் அதே மாதிரி. கொஞ்சம் ரைஸ்ல வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரைஸ். வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. கொஞ்சமே மாறல. சென்னையில சாப்பிட்டோம்னா அதே டேஸ்ட் தான். இந்த ரைஸ் ஆகட்டும், கலர் ஆகட்டும், அப்படியே இருக்கு. பீஸ் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கொஞ்சம் சாஃப்டா இருந்துச்சு, ரொம்ப லைட்டா ஹார்டா இருக்கு. மற்றபடி டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதே டேஸ்ட் தான். சென்னையில சாப்பிட்ட டேஸ்ட் அதே டேஸ்ட் தான். வலிக்கிட்டு போடு அதுதான் மாதிரி பிரியாணி நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கு. கத்திரிக்காய் பார்ப்போம். என்ன சாப்பிட்டா அதே டேஸ்ட். தயிர் பச்சடி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பீஸை வச்சு வேற லெவல்ல இருக்கு. பிரியாணி கூட நான் இது சொல்லியிருக்கேன், நாட்டுக்கோழி வறுவல். அது சாப்பிட்டு அப்போ இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா இந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. 5க்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 4 கொடுப்பேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை பிரியாணி பாத்தீங்கன்னா 5க்கு 4.5 கொடுப்பேன். 4.5 எதுனா பீஸ் அங்க இன்னும் சாஃப்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கு. இந்த பீஸ் வந்து கொஞ்சம் ஆடா இருக்கு, மற்றபடி ஓகே தான். நல்லா டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட்டு பார்ப்போம். நாட்டுக்கோழி வறுவல் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாலு பீஸே கொடுத்துருவாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூடா இருக்கு. லெக் பீஸ் எடுத்துக்கோ. சூடா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணும். வேற லெவலா இருக்கு. சூடா இந்த மசாலாவோட சாப்பிடும்போது வேற லெவலு. மசாலாவோட சாப்பிடும் வேற லெவலா இருக்கு.
சூடா இந்த மசாலாவோட சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு. நாட்டுக்கோழி வறுவல் மஸ்ட் ட்ரை. அது ஸ்பைசியா நல்லா கார சாட்டமா நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட கேட்டுதான் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், வேற லெவல். மசாலாவோட எடுத்து பிரியாணியில வச்சு மூடி அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேற லெவல்ல இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நான் இப்போ ஃபுல்லாக அடிச்சு நாக் அவுட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சென்னையிலும் சரி இங்கேயும் சரி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. பட் சென்னையில் பார்த்தீங்கன்னா பீஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அதுவும் இந்த நாட்டுக்கோழி வறுவல் வேற லெவலில் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சு நாக் அவுட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே கைஸ், பாய்.